ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிற ஹீரோயின் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டே இருப்பா. அதில் சில இடங்கள்ல அதை காமெடியாக காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காமெடியான இன்ட்ரெஸ்டிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் ஃப்ரம் ஹீரோ கிங் டு எக்ஸ்ட்ரானி ஸ்கொயர் சீசன் 1 எபிசோட் 2. இங்கிலீஷ்க்கும் ராணிக்கும் 6 வயசு ஆகுது. இது ரொம்ப வாமா இருக்கு, கீச்சமா இருக்கு அப்படின்னு ராணி சொல்றா. ரஃபீனா பேப்டிசம் பண்ணும்போது பேசாதான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த ரோயின்ல ஸ்பெஷல் கிரேட் நார்மல் லெசர்னு இருக்கு. ரோயின்ஸை வச்சு தான் அவங்களால மேஜிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ண முடியும். ராணியோட கையில ரோயின் வந்திருக்கு, அது போவா ஃபிளைட்டை குறிக்குது. உனக்கு கிரேட்டர் ரோயின் வந்திருக்கு ராணி, சூப்பர் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ராணிக்கே கிரேட்டர் ரோயின் வந்திருக்குன்னா உனக்கு ஸ்பெஷல் ரோயின் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு ராஃப் சொல்றான். ஆனா இங்கிலீஷோட அம்மாவோட ஆசை உனக்கு ஸ்பெஷல் ரோயின் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், இந்த லைஃப்ல மத்தவங்களுக்காக ஃபைட் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு, எனக்கும் அதே ஆசைதாம்மா, எந்த ரோயினும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. ஆல்ரெடி ஒரு லைஃபை மற்றவங்களுக்காக வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த லைஃபை நான் ஏன் இஷ்டப்படி வாழணும்? ஒருத்தங்களோட மான லெவலை பொறுத்து தான் இந்த பாக்ஸ் அவங்களோட ரோயினை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ இதோட மான பவரை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. பார்த்தா அவளுக்கு எந்த ரோயினுமே வரல. இங்கிலீஷ் ரூன்லெஸ், அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் ஒரு டிவைன் நைட்டுங்கிறதுனால நான் மானவை யூஸ் பண்ண மாட்டேன், ஈத்தர் பவர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ரோயினை அதை இம்ப்ரேட் பண்ண வரும்போது என் ஈத்தர் பவரை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணதுனால எந்த ரோயினும் வரல அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. அப்பா இதை நினைச்சு வருத்தப்படுறீங்களான்னு கேட்கவும், எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு இங்கிலீஷ் அப்பா சொல்றாரு. ஈவன் நான் ரோயின் இல்லாம இருந்தாலுமே கூட ராணியோட ஸ்கொயரா அவ கூட இருந்து நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றேன். அப்படி பண்றது மூலியமா நான் நைட் ஸ்குவாட்ல இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்றா. ஏன்னா அப்படி பண்ணாதான் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருந்து ஃபைட் பண்ண முடியும். அதுக்காக தான் இங்கிலீஷ் ஆசைப்படுறா. ஆனா மத்தவங்க எல்லாருமே இவளுக்கு ரோயின் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஸ்கொயரா இருக்கிறியா அப்படின்னா நம்ம எப்பவும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி ராணி வந்து கட்டி பிடிக்கிறா. இந்த இடத்துல பிரிசம் ஃப்ளோ அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த மலை வந்துட்டு ஹியூமன்ஸை தாக்காது, ஆனா அனிமல்ஸ் மேல இது பட்டா அதை மேஜிக்கல் பீஸ்டா மாத்தி ஹியூமன்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ணும். இருக்கிறதுலேயே ஹையஸ்டான ரெயின்னா அது ரெயின்போ கிங் தான். அதுதான் ஒரு பிரிசமரை கிரியேட் பண்ணும். ஒரு பிரிசமர் வர்றதுக்கு இன்னும் 20-30 வருஷம் ஆகுன்னு சொல்றாங்க. அது வரை நான் வெயிட் பண்ணணுமா? நான் சீக்கிரமே பிரிசமர் கூட ஃபைட் பண்ணணும். வேற கண்ட்ரில இருந்தா கூட அங்க போய் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்றா. ஹே பிரிசம் ஃப்ளோ, சீக்கிரமா ஒரு பெரிய மேஜிக்கல் பீஸ்ட் எனக்காக கிரியேட் பண்ணு அப்படின்னு இங்கிலீஷ் கத்திட்டு இருக்கவும், ஒன்னு மாதிரி அழகான ஸ்ட்ராங்கான ரோயின் இல்லாத ஒரு பொண்ணு மேஜிக்கல் பீஸ்ட் கூட ஃபைட் பண்றது வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு ராணி சொல்லவும், அது நமக்குள்ள இருக்கிற சீக்ரெட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இவங்க தலைக்கு மேல ஒரு ஐலாண்ட் பறந்து போயிட்டு இருக்கு. ஹைலாண்டர்ஸ் தான் மேஜிக்கல் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க தான் நம்மள மாதிரி சாதாரண லேண்ட்ல இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ண சில ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாங்க. பதிலுக்கு மெட்டீரியல் கிராப்ஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ராணி யோசிச்சுட்டு இருக்கோம். நான் கிங்கா இருந்த டைம்ல இந்த மாதிரி ஹைலாண்ட் லோ லேண்ட் எல்லாம் கிடையாது. ஹிஸ்டரியில நான் தேடி பார்த்தேன், ஆனா என்னோட கிங்டமை பத்தி எந்த ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராணி என்ன பண்றேன்னு கேட்கவும், ஹைலாண்டை பார்த்து நம்ம ப்ரே பண்ண நினைச்சது நடக்கும் அப்படின்னு ராணி சொல்லவும், சரின்னு இங்கிலீஷும் ப்ரே பண்றா. என் பிரதர் ஹெல்த்தியா இருக்கணும்னு நான் வேண்டுனேன்னு ராணி சொல்லவும், நான் ஒரு வர்த்தி ஆப்பனன் கூட ஃபைட் பண்ணணும்னு வேண்டேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. ஒரு அழகான பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற வார்லாட் மாதிரி நீ இருக்கிற அப்படின்னு ராணி சொல்லவும், நீ சொல்றதையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்றா. நீ ஒரு பொண்ணாவே இல்லைன்னா உனக்குலாம் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான்னு சொல்லவும், எனக்கு அதெல்லாம் வேண்டானவா சொல்றா. கண்டிப்பா நீ ஒரு பையன் மேல லெவல் தான் போற, என் அண்ணன் மாதிரி அப்படின்னு வா சொல்றா. பொண்ணோட பாடியும் நல்லா தான் இருக்கு, இது ரொம்பவே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் யோசிக்கிறான். நீ ரொம்ப அழகா இருக்கன்னு ராணி சொல்லவும், நீயும் தான் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. உண்டா இருந்த பொண்ணு இப்ப பாரு இவ்வளவு வளர்ந்து ரொம்பவும் அழகா மாறிட்ட அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லிட்டு, சின்ன வயசுல இருந்தே நான் இவ கூடவே இருக்கேன், ஏதோ ஒரு பேரண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இங்கிலீஷ் யோசிக்கிறா. ஹைலாண்டர்ல இருந்து வருஷம் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அவங்க கூட காடா ஒரு ஹோலி நைட் வந்திருக்காங்க அப்படின்னு ராணி சொல்றா. ஹைலாண்டர்ஸ் தான் இந்த இடத்த மொத்தமா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஈவன் நோபல் ராயல் ஃபேமிலியால கூட அவங்களை எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் யோசிக்கிறான். எல்லா ஆம்பளைங்களும் இங்கிலீஷே பார்த்துட்டு இருக்கவோ எனக்கு இப்பதான் புரியுது. போன லைஃப்ல நானும் இதே மாதிரி தான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு இருந்தேன், அவங்களும் இப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ராணி பின்னாடி போய் இங்கிலீஷ் ஒளிஞ்சுக்கிறா. ஆம்பளைங்க எல்லாரும் என்னையவே பார்த்துட்டு இருக்கானுங்களே, போன லைஃப்ல நான் பண்ணதுக்கு தண்டனையாது கிடைக்குதோ, வேற வழியில நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு இருக்கா. ராணியோட அப்பா அங்க வராரு. அங்க இருக்கிற நைட் கிட்ட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஓ நீங்க தான் ரஃபேலோட சிஸ்டர்ஸா, அவங்கள பத்தி அவன் நிறைய பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதுதான் லியான் ஹோலி நைட் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், எனது ஹோலி நைட்டா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ரஃபேலால இங்க வர முடியல, சோ நான் அவங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லியான் சொல்றான். இதுதான் லார்ட் ஷியானி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அப்புறமா அந்த ஹைலாண்டர் அப்படின்னு காமிச்சா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ரால் வந்து நிக்கிறான். ஆனா இவன் ஒரு சாதாரண மர்ச்சன்ட் தானே, இவன் எப்படி ஹைலாண்டர் ஆனா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்குவான். ஏன்னா உனக்கு கன்ஃபியூஷனா இருக்கா, இந்த ஸ்டிக்மாவே ப்ரூவ் பண்ணுது நான் ஒரு ஹைலாண்டர்னு அப்படின்னு ரால் காமிக்குவான். ஹைலாண்டர் பிளட் லைன்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஹைலாண்டர் ஆக முடியும் அப்படின்னு வா கேட்குவான். காசு இருந்தா என்ன வேணா பண்ண முடியும், நான் என்னோட மொத்த சத்திய வித்த ஒரு ஹைலாண்டரா மாறிட்டேன், அதுக்கு சில அத்தாரிட்டி இருக்கிறவங்கள தெரிஞ்சிருக்கணும் தான். ஈவன் இங்க இருக்கிற கிங்க விடவும் ஹைலாண்டர்ஸ் கிட்ட அத்தாரிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு ரால் சொல்லவும், எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், நீ இப்போ ரொம்பவே ஒரு அழகான பொண்ணா வளர்ந்துட்ட, நீ ரோன் லெசன் கேள்விப்பட்டேன், அப்புறம் எதுக்காக நீ உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்கவும், சரி போதும் நான் உங்ககிட்ட ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு லியான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு வந்து தடுக்கிறான். அல்டிமேட் மேஜிக்கல் வெப்பன் ஆனா அவங்களான்னு கேட்கவும், ஆமா ஹைட்ரல் மேனஸ், அவ கிட்ட நான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி லியான் அவங்கள கூட்டிட்டு போறான். வாழை மறைச்சிட்டு இங்கிலீஷ் அங்க இருந்து கிளம்புறா. எல்லா ஹைலாண்டர்ஸுமே இப்படிதானு கேட்கவும், முக்காவாசி கிறுக்கணுங்க அப்படிதான் இருப்பானுங்க, சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லாரையுமே ஏதோ ஆடு மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. சோ வர வழியில அவனுங்க காலை நக்க சொன்னா கூட நக்கி
தாங்கி தான் ஆகணும், ஈவன் நான் ஒரு ஹோலி நைட்டா இருந்தாலும் அப்படின்னு லியான் சொல்லவும், இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அவமானமா இல்ல? இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றவங்கள மரியாதையோட பாக்குறாங்க, ஒரு ஹோலி நைட் நீங்க எப்படி பேசலாமான்னு ராணி கேட்கவும், சாரி அந்த ஜோக்கு நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் அப்படின்னு லியான் சொல்லவோ, நான் எதிர்த்து பேசினதை மன்னிச்சிருங்கன்னு ராணி சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், ரஃபேலோட சிஸ்டரும் ஸ்ட்ராங் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு லியான் சொல்றான். ஹைரல் மினஸ் அவங்களுமே ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட மேஜிக்கல் வெப்பன் தான், ஹியூமன்ஸ்ல இருந்து மேஜிக்கல் வெப்பனா அவங்களால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், அதை எதிர்க்கக்கூடிய ஒரே வெப்பன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஏன்னா தனியா உட்காந்துருக்கா, உள்ள வந்து என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி லியான் கேட்கவும், வேணான்னு அந்த ஹைரல் மேனஸ் சொல்றா, உன்னை பார்க்க ரஃபேலோட சிஸ்டரும் கசினும் வந்திருக்காங்க அப்படின்னு லியான் சொல்லவும், அவன் செவட்லயே ஒன்னு பலார்னு விட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ராணி கேட்கவும், இது உங்க தப்பு ஒன்றும் இல்ல, நான் தான் யோசிக்காம உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு லியான் சொல்லவும், ரஃபேல் பேரை சொன்ன உடனே அவங்க ஏன் டென்ஷன் ஆனாங்க அப்படின்னு ராணி கேட்கவும், என்னால சொல்ல முடியாத ஒரு நாள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது, ஒரு ஆளா யாரோ எரிச்சிட்டாங்க, ஹைலாண்டருக்கு மரியாதை கொடுக்காம பேசினா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ரால் சொல்றான். இது லார்ட் ஷியோனியோட தப்பு இல்ல, ஏன் தப்பு தான். ரால் இன்னைக்கு நைட் அவர் ரூம்க்கு என்ன வர சொன்னாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, லார்ட் ஷியானி ஹெல்ப் பண்ண வந்தாரு, திடீர்னு பார்த்தா அவர் எரிஞ்சிட்டாருன்னு சொல்லவும், ரால் தான் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணிருக்கான், இவங்களால மேஜிக்கை சென்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியல இங்கிலீஷ் யோசிக்கிறா. திடீர்னு அவன் உடம்பு சரியில்லாம செத்துட்டான், நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு ஹைலாண்டர், நான் சொன்னா அங்க மேல இடத்துல கேட்டுக்கிடுவாங்க, நீங்க சொன்னா சரிதான், கிங்காலேயே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு லியான் சொல்லவும், உங்க கிங் கிட்ட நான் இந்த கதையை சொல்ல போறது இல்ல, நீ தான் அவனை கொண்டுட்டேன்னு சொல்லிருப்போம், ஓகேவா? அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரால் வந்து அந்த பொண்ணை அவன் ரூம்க்கு அனுப்ப சொல்றான். ரால் இப்ப கெட்டவன்ல இருந்து கேடு கெட்டவனா வளர்ந்து நிக்கிறான் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், நீ என்ன தோக்கடிச்ச கடுப்பு இன்னும் என்கிட்ட இருக்கு, நான் அடுத்து ஒன்னு கூப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் தயார் தான், அந்த பொண்ணையும் மத்தவங்களையும் விட்டுரு, இன்னைக்கு நைட் நான் ரூம்க்கு வரேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. என்ன பேசுற அப்படின்னு ராணி கேட்கவும், ராணி இப்போ இல்லைனாலும் அவன் கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட பிரச்சனை பண்ண வரதான் செய்வான், சோ இன்னைக்கு நம்ம அதை முடிச்சிடலாம், மத்தவங்களை விட்டுருவல்லன்னு இங்கிலீஷ் கேட்கவோ, கண்டிப்பா அப்படின்னு ரால் சொல்லிட்டு, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்கிலீஷும் நைட் இப்ப ராலோட ரூம்க்கு போயிட்டு இருக்கா. ரால் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன், நீ இங்க இருந்து ஓரிடு அப்படின்னு சொல்லி ஹைரல் மனசான ஏரிஸ் வந்து நிக்கிறா. ஆனா ஏன் இங்கிலீஷ் கேட்கவும், நீ ரஃபேலோட கசின்கிறதுனால தான் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும், ஆனா நான் உள்ள போகலன்னா ரால் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது, என்ன வர நீ தடுக்க வந்திருக்கேன்னா உனக்கு கொல்ல போறியான்னு இங்கிலீஷ் கேட்கவும், அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, இங்க இருந்து ஒழுங்கா பயிரு, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருந்து அனுப்ப வேண்டியது இருக்கும், ஒரு ஹைரல் மனசா இருந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு மிரட்டுறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு ஏரிஸ் சொல்லவும், நீங்க என் கூட ஃபைட் பண்ண போறீங்களா, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் நானும் காத்துட்டு இருந்தேன், சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஹைரல் மனசு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க, என் ஸ்கில்ல செக் பண்ணி பாக்குறதுக்கான நேரம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், முட்டாள் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, லைட்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏரிஸ் போய் அட்டாக் பண்ணா. இங்கிலீஷ் ஈஸியா அவளை தடுத்துட்டு இருக்கா, இந்த ஏரிஸ் அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணலான்னு தெரியுது அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. ஆமா நீ எதுக்காக சந்தோஷப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கேட்கவும், ஸ்ட்ராங்கானவங்க கூட ஃபைட் பண்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இந்த பொண்ணு ஒரு ரோயின்லெஸ் ஆனா ஒரு ஹோலி நைட்டை விட ஒரு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்காளே, யாரு வா அப்படின்னு ஏரிஸ் யோசிச்சுட்டு இங்கிலீஷ் வச்சிருக்கிற ஸ்வாடையும் வந்து 2 துண்டா கட் பண்றா. ஸ்வாடில்னா என்னன்னு இங்கிலீஷ் அவ கையை வச்சு ஒரே அட்டாக் தான், ஆனா இங்கிலீஷோட கையில ஏரிஸ் வந்து ஸ்கிராச் பண்ணிருந்தா. இந்த மாதிரி ஒருத்தியா அப்போனனுக்கு தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தா அப்படின்னு இங்கிலீஷ் ஃபைட் பண்ண ரெடியானா, நான் அவன் கூட சண்டை போட தேவையில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏரிஸ் சொல்லவும், ஹைரல் மனசால மானாவை பார்க்க முடியுமா அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. நீ சின்ன கீரல போட்டதுனால நான் ஒன்னும் வீக் கிடையாது, என்ன பாரு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லிட்டு, இத்தனை மானாவா கண்ட்ரோல் பண்ற ட்ரைனிங் எடுத்ததுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி மானா பவரை வந்து அவ ரிலீஸ் பண்ணவும், நீ ஒரு ரூன்லெஸ் ஆன உன்கிட்ட இவ்வளவு மானா இருக்கா அப்படின்னு ஏரிஸ் பார்க்கவும், இப்போ புரியுதா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு, சோ பின் வாங்காத அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொன்னா, நான் உன்னை தடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், ரால நீங்க சமாளிச்சுக்கோ அப்படின்னு ஏரிஸ் சொல்லவும், இது நியாயமே இல்ல, இங்க பாரு நான் போய் ரால் கிட்ட மாட்டிக்கிட போறேன், ஒரு ஹைரல் மனசா நீ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் ரொம்ப வீக்கோட பொண்ணு தான், என்ன தடுக்கிறதுக்கே கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லவும், அந்த ஹைலாண்டர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான வா சொல்றா. அப்ப திடீர்னு ஒரு தண்டர் வந்து எரிச்சு அட்டாக் பண்ணுது. லியான் வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த ஹைரல் மனசு சொல்றா. பார்த்தா ஹோலி நைட் ஆனா லியான் தான் இவங்களை வந்து அட்டாக் பண்ணிருக்கான். லியான் ஏன் வந்து அட்டாக் பண்றான் இங்கிலீஷ்க்கு எதுவோ புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ராஃபல் கூட வேலை பார்க்குற இன்னொரு ஹோலி நைட் தான் அந்த லியான். இவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இவங்க கூட இருந்தான், இப்ப எதுக்காக அவனே எதிரி மாதிரி வந்து அட்டாக் பண்றான், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.